அம்பட்டிய தேரரை கைது செய்ய உத்தரவு. பிரான்சிலிருந்து வந்த இளைஞன் யாழில் கொலை, 2 கைது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் கைது. பாடசாலை மாணவி மீதான அத்துமீறல், ஆசிரியர் தலைமறைவு. யாழில் போதைப் பொருளுடன் இளைஞர்கள் 2 அதிரடி கைது. விடுதலை புலிகளுக்கு தடை, கனடாவிடம் அனுர அரசு கோரிக்கை. இலங்கையில் 5 ஒருவருக்கு மன அழுத்தம் உள்ளதாக தகவல். அம்பட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ICCPR சட்டத்தின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு சட்டத்தரணி தனுக்கு ரணஞ்சுக ககந்தகமகே செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தனுக்கு ரணஞ்சுக தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். வடக்கில் உள்ள தமிழ் மக்களே தெற்கில் உள்ள மக்களை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று மட்டக்களப்பில் உள்ள அம்பட்டிய சுமணரத்ன தேரர் கூறியது தொடர்பாக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வழக்கின் அடுத்த விசாரணை எதிர்வரும் டிசம்பர் 18ஆம் திகதிக்கு திகதியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கடந்த 19ஆம் திகதியன்று இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தெரிய வருகையில் அண்மையில் வடமராட்சி கரவெட்டி கரணவாய் பகுதியில் வைத்து பிரான்சிலிருந்து வந்த 29 வயதுடைய ராஜகுலேந்திரன் பிரிந்தன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இரவு 12 மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்த நிலையில் குறித்த இளைஞன் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற 2 கூறிய ஆயுதங்களினால் வெட்டி கொலை செய்துள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து 2 சந்தேக நபர்கள் செல்லும் காட்சி அப்பகுதியிலிருந்து CCTV கேமராவில் பதிவாகி இருந்த நிலையில் நெல்லியடி குற்றத்தடுப்பு காவல்துறையினர், யாழ் விசேட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த கொலையுடன் சம்பந்தப்பட்டு அக்கரை பெற்ற பிரதேச சபையை சேர்ந்த 2 சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் பின்னர் 2 சந்தேக நபர்களையும் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தரம் 3 மாணவியை பாலியல் அத்துமீறல் செய்ததாக தெரிவிக்கப்படும் ஆசிரியரை கைது செய்ய பல சிறப்பு காவல்துறை குழுக்கள் தேடுதலை ஆரம்பித்துள்ளதாக தம்புள்ளை காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கலிவிள கல்வி வலயத்திற்குட்பட்ட தம்புள்ளை பிரிவில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தற்போது பாடசாலை விடுமுறை என்பதால் ஆசிரியர் பாடசாலையில் இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்றார். குழந்தைகளுக்கு கற்பிக்கும் போது ஆசிரியர் சிறுமிகளில் ஒருவரை அத்துமீறல் செய்ததாக காவல்துறையினரிடம் தெரிவிக்கின்றனர். குழந்தைக்கு பெற்றோர் தம்புள்ளை காவல்துறை குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகத்தில் திங்கட்கிழமை முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆசிரியரை கைது செய்ய காவல்துறையினர் முயற்சித்துள்ளனர். ஆனால் சந்தேக நபரான ஆசிரியர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தலைமையக காவல்துறை பொறுப்பதிகாரி சுகத் விஜயசுந்தர தெரிவித்தார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் AAM ஹில்மி கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டிலேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தொழில் வாய்ப்புகளுக்காக இலங்கை தொழிலாளர்களை அனுப்பியதில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பாக அப்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்காரவும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் அகற்றப்பட்ட பெயர் பலகைகளை மீண்டும் ஸ்தாபிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொல்பொருள் பெயர் பலகைகளை அகற்றிய சம்பவத்துடன் தொடர்புடைய வாழைச்சேனை கோரளைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட 5 பேருக்கு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தால் பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்முனை பிரதேச செயலகத்தின் மருதமுனை மௌலான பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து நவம்பர் 22 அன்று கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து கோட்டை காவல்துறையினர் ஒரு T56 துப்பாக்கி, 2 மகசின்கள் மற்றும் 8 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை மீட்டுள்ளனர். துப்பாக்கி தொடர்பான தகவல் தெரிய வந்ததை அடுத்து இந்த கண்டுபிடிப்பு செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த உளவுத்துறை தகவலின் பேரில் கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரி அதிகாரிகள் குழுவுடன் அந்த இடத்திற்கு சென்று ஆயுதம் மற்றும் தொடர்புடைய பொருட்களை மீட்டனர். இந்த 8 கடவுச்சீட்டுகளும் 5 நபர்களுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகின்றது. துப்பாக்கியின் உரிமை மற்றும் வளாகத்தில் கடவுச்சீட்டுகள் எந்த சூழ்நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன என்பது குறித்து கோட்டை காவல்துறையினர் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணத்தின் இருவேறு பகுதிகளில் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் 2 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதைப் பொருளை பயன்படுத்துவோருக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் செயற்பட்டு வந்த 27 வயதுடைய குறித்த இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். புறநகர் காவல்துறை பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் நல்லூர் அரசடி பகுதியில் 570 மில்லிகிராம் ஹெரோயினுடன் விற்பனையில் ஈடுபட்ட 24 வயதுடைய மற்றொரு இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான சின்னங்களை பொதுவெளியில் பயன்படுத்துவது மற்றும் பிரிவினைவாத சித்தாந்தங்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் குறித்து கனேடிய அரசாங்கத்திடம் இலங்கை தனது கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் கேத்தரின் மார்டினுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரிவினைவாத கதைகளை மீண்டும் உயிர்ப்பிக்க அல்லது இலங்கையின் இன சமூகங்களிடையே பிளவுகளை உருவாக்க முயற்சிக்கும் நிகழ்வுகள் மற்றும் பிரச்சாரங்களை தடுக்க வேண்டியதன் அவசியம் தெரிவிக்குமாறு உயர்ஸ்தானிகரை ஹேரத் வலியுறுத்தியுள்ளார். கனடாவில் உள்ள உள்ளூர் குழுக்களின் இத்தகைய நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கத்தின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு எதிரானவை. இதனை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இருதரப்பு புரிதலை சீர்குலைக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் கனடாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாகவே உள்ளது என்றும் விடுதலை புலிகள் அல்லது பிற பிரிவினைவாத சித்தாந்தங்களுடன் தொடர்புடைய எந்த சின்னங்களையும் கனேடிய கூட்டாட்சி அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என்று உயர்ஸ்தானிகர் மார்டின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். 1400 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை விற்பனை செய்வதற்காக தனது உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கிண்ணியா பிரதேசத்தை சேர்ந்த 24 வயதான இளைஞரே கைது செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா வானில போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் வானில பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வானில குற்றத்தடுப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மேலதிக நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபரை இன்றைய தினம் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் பொறுப்பதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் வாழும் மொத்த மக்கள் தொகையில் 1/5 பகுதியினர், அதாவது 19% பேர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் கல்லணி பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஆய்வின்படி ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் மன அழுத்தத்தின் பரவல் குறிப்பிடத்தக்க அளவு அதிகமாக உள்ளது. ஆசியர்கள் 16% பேர் மட்டுமே இந்த மனநல குறைபாட்டை எதிர்கொள்கின்றனர். 2023 ஆண்டில் ஆராய்ச்சியாளர்கள் குழுவால் நடத்தப்பட்ட ஆய்வில் 10 முதல் 24 வயதிற்குட்பட்ட இளம் இலங்கையர்களில் 39% பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டுள்ளது. மேலும் இலங்கையில் மக்கள் தொகை சுமார் 2 லட்சம் பேர் ஆண்டுதோறும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்கின்றனர். இவ்வாறு புலம்பெயரும் பெண்களில் 75% பேர் திருமணமானவர்கள். இவ்வாறு புலம்பெயரும் பெண்களின் பிள்ளைகளுக்கே மன அழுத்தம் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது.